ஹல்லேலூயா. நாம் யாவரும் சொல்லுவோம், ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க யார வேணாம் ஆண்டவரே, நீரே எல்லாம் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன் ஆண்டவரே. சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாவரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ஆண்டவரே நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ ஆண்டவரே, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீங்கதான்ப்பா. சொல்லுவோமா? ஆண்டவரே இயேசுப்பா, எனக்கு எத்தனை நன்மை செய்தால் ஆண்டவரே, எனக்கு எத்தனை தீமை செய்தால் ஆண்டவரே, எனக்கு செல்வம் வந்தாலும் இயேசுப்பா, நான் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் ஆண்டவரே, எனக்கு யார வேணாம் ஆண்டவரே, நான் உண்மையே நேசிப்பேன் ஆண்டவரே, நான் உண்மையே நேசிப்பேன்னு சொல்லுவோமா? எவ்வளவு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஆண்டவர் நன்மையினால நிரப்பினாலும் தீமையை இயேசுப்பா நீர் எங்களுக்கு அனுபவிக்க நீர் அனுமதித்தாலும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே உம்மை நேசிப்பதில் நாங்கள் தவறி போக மாட்டோம் ஆண்டவரே. சொல்லலாமா? ஆண்டவரே உம்மையை பின்தொடர்வோம், பின்தொடர்வே 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 இயேசுவே. சொல்லுவோம், பின்தொடர்வே பின்தொடர்வே பின்தொடர்வே. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை வைத்திருக்கிற உம்முடைய பெரிதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொண்ட கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உள் வாயில் யாவும் திறக்கப்படுவதாக, உள் வாயில் யாவும் திறக்கப்படுவதாக, உள் கடினமான இருதயம் இப்பொழுதே நொறுக்கப்படுவதாக. ஆதியும் அந்தவும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், இருந்தவரும் இருக்கிறவரும் ஆனவர், முந்தினரும் பிந்தினரும் ஆனவர். இப்பொழுதே இந்த ஆராதனையில அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக அவளை எண்ணி நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி ஆண்டவரே ராஜாதி ராஜாவா
ராஜாவாய் வரப்போகிற இயேசுவை நோக்கி ஆண்டவரே இயேசுப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க நினைக்கலாம் எத்தனையோ பேர் ஆலயத்திற்கு வராமல் இயேசுப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க, எல்லாமே சந்தோஷமா இருக்கிறாங்களே நீங்க நினைக்கலாம். அவர்களை காட்டிலும் நம்ம விசேஷித்தவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் விசேஷித்தவராய் நம்மளை வைத்திருக்கிறார். அவரை நம்பாதவருக்கு அநேக அற்புதத்தை செய்கிற தேவன் அவர். உன்னை அழைத்தவர், உன் தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன தேவன் அவர். உன்னையும் என்னையும் அழைத்தவர் அவர். நம்பாதவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர். உன்னை என்னையும் எப்படி கைவிடுவார்? தூக்கி எறிந்தவர்கள் நீ குப்பை என்று எண்ணிருக்கலாம், ஆனாலும் உன்னை தூக்கி எடுத்த தேவன், நம்முடைய தேவன் பொக்கிஷமா இருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒரு நாள் வந்து அழுத அண்ணாளுக்கு தேவன் அற்புதத்தை செய்தார் என்று சொன்னார். நீ அழுகிற அழுகைக்கு, உன்னுடைய கண்ணீர்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், நீங்க எப்பொழுதும் கூட அழுது கொண்டே இருக்கிற ஆண்டவரே, இந்த இப்படிப்பட்டதான பலவீனங்கள் என்னை ஆட்கொண்டு ஆண்டவரே, இப்படிப்பட்டதான பலவீனங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி இல்லை ஆண்டவரே நீங்க நினைக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த நாளிலே கர்த்தர் இந்த ஆராதனை முடிவில் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்துல நீங்க மனம் திரும்பாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பாவிக தான். பாவியை மன்னிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். உனக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவையை சுமந்த தேவன், சிலுவையை சுமந்து அடிக்கப்பட்டு அவமானப்பட்டு காரில் மிழியப்பட்டு உனக்காகவும் எனக்காகவும் மரித்த தேவன் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அவர் வரப்போகிறவராய் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறவராய் இருக்கிறார். எல்லாம் சரியான நேரத்தில் உங்களை வரும். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கும்படியாய் கூட கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே சொல்ல வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எந்த ஒரு காரியம் தாமதமாக நடக்கும், ஆனால் அது நடக்காம போகாது. அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ம வாழ்வில் நடக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையாய் காத்திருக்கிறவர்களாய் நம்ம காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை வாழ்க்கையை மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாளிலே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு ஆண்டவரே நன்மையால் முடிந்துள்ளது என்று ஆண்டவரே. இந்த வேளை இயேசுப்பா, இந்த வருடம் ஒண்ணுமே இல்லாம வியாபாரம் நஷ்டத்துல, தொழில் நஷ்டத்துல நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் 2024 இயேசுப்பா வாழ்க்கையில ஒரு அனுகிரகத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுவோமா?
மகளே நீ கலங்க